உலகில் அனைத்து தொன்மை நாகரிகங்களும் தொல்லியல் அடிப்படையில் தான் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சுமேரியால தொல்லியல் ஆய்வுகள், எகிப்துல தொல்லியல் ஆய்வுகள், கிரீட்டில தொல்லியல் ஆய்வுகள், சீனால தொல்லியல் ஆய்வுகள். உலகத்தின் எழுத்து இலக்கியம் வருவதற்கு முன்னால் இருந்த நாகரிகங்கள் அனைத்துமே தொல்லியல் அடிப்படையில் எழுதப்பட்டுள்ளன, வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆதாரம்னா தொல்லியல் ஆதாரம் தான் முதன்மை. அதுல இலக்கிய ஆதாரம் இரண்டாம் தரமனை ரொம்ப குறைவாக இருக்கும். சிந்து வெளியில நமக்கு இலக்கிய ஆதாரம் கிடையாது. அந்த முத்திரைகள் இனியும் படிக்கப்படவில்லை. ஆனா அதனுடைய முடிவுகள் தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் வந்தவை. அங்க வழிபாட்டு முறை என்ன, முத்திரையில காணப்படும் கொம்புடைய கடவுள், தாய் கடவுள், இவற்றையெல்லாம் வச்சுட்டு நம்ம வடிவமைக்கிறோம். சரஸ்வதி நாகரிகமாக அது மாற்றப்படுகின்ற பொழுது, சரஸ்வதிங்கிறது ரிக்வேதத்தில் வர்ற 33 நதிகள்ல ஒரு நதி. அதற்கு அகழ்வாய்வு கிடையாது, தொல்லியல் ஆய்வு கிடையாது. என்ன பண்றாங்க, எங்க வேதத்துல இருக்கிற அந்த நதியில தான் நாகரிகம் வந்தது. சரி, அந்த நதி எங்கேயா இருக்கு? கண்ணுக்கு தெரியாத நதி. உங்க ஊனக்கண்ணுக்கு தெரியாதாமா, அவங்க ஞான கண்ணுக்கு தெரியுமாமா. அதை சொன்னா கூட பரவாயில்ல, கண்ணுக்கு தெரியாத அந்த சரஸ்வதியை தோண்டி எடுக்கணும். அந்த மகா பாவமான செயல் இல்லையா? தோண்டி எடுக்கணுங்கிறதுக்காக 800 கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. கீழடிக்கு பணம் கேட்டா இல்லைங்கிறாங்க. நொய்யலாற்றுங்கிற நம்ம இருக்கு, அமராவதி இருக்கு, இங்கெல்லாம் தோண்டினா பல வரலாற்று பொக்கிஷங்கள் கிடைக்கும். அதற்கெல்லாம் பணம் இல்லை. நாம பண்ணான உரிமை கிடையாதுங்கிறாங்க. உங்களுக்கு மாநிலத்திற்கு அந்த உரிமை கிடையாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதி இனியும் தேடிட்டு இருக்கிறாங்க. நான் பிரயாகைக்கு போனா சொல்றாங்க திரிவேணி சங்கமம். இங்க கங்கையும் யமுனையும் ஒன்று சேருது. 3 நதி நீங்களே 2 தானே இருக்கு, 3வது என்ன? 3வது தாங்க இந்த செந்தில் அந்த ஜோக்கு மாதிரி, 2வது தாங்க இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாழப்பட கேஸ் மாதிரி. அது மாதிரி 3வது தாங்க சரஸ்வதி. கண்ணுக்கு தெரியலைங்களே, உங்க கண்ணுக்கு தெரியாது. கீழே அந்த அம்மா அண்ட இதில் அப்போல்லாம் மெட்ரோ ட்ரெயின் போட்டாங்களான்னு தெரியாது. அதே மாதிரி கீழே ஜாயின் பண்ணிடுறாங்களாம்மா. நான் இங்கே பவானிக்கு போனால் திரிவேணி சங்கமங்கிறார். 3வது நதி கேட்டால் அதுவும் சரஸ்வதி. சரஸ்வதி என்னைக்குமே தனியாக வர மாட்டாங்க. சரஸ்வதி எப்பவுமே கண்ணுக்கு பட மாட்டாங்க. சரஸ்வதி வேதத்தில் மட்டுமே சொல்லப்படுற சிறு நதி. அந்த நதி துருக்கியிலே ஒரு நதிக்கு சரஸ்வதி பேரு, பாரசீகத்திலே ஒரு நதிக்கு சரஸ்வதினு பேரு, இந்தியாவில் பல நதிகளுக்கு சரஸ்வதின்னு பேரு. ஆனா இது ஏன் இந்த பெயர் மாற்றம் செய்யணும்? சிந்துங்கிறது சமஸ்கிருதம். சிந்து நதி மட்டுமல்ல, எந்த நீர்நிலையும் சிந்துன்னு சொல்லிக்கலாம். நம்ம தமிழில் சிந்திரிச்சும்போம், தண்ணீர் சிந்தி இருக்கிற விஷயம்போம். சிந்து அதுவும் உங்க மொழியில் இருக்கு, நாங்க ஏத்துக்கிட்டோமே. ஏன் இந்த பெயர் மாற்றம்னா, உங்களுக்கு அது எங்க நாகரிகம், நாங்க மாற்ற விரும்புறோம். தொல்லியலை விட முதன்மையானது வேதம் என்பதாக கொண்டு வருகின்றார்கள். வைதீகத்தை தொன்மையானது, வைதீகம் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதாக ஒரு வரலாற்றை படைக்கின்றார்கள். அதற்கு தகுந்தால் போல இப்பொழுது சொல்றாங்க, வைதீகத்தின் வயது இன்றைக்கு 20,000 ஆண்டுகள். தமிழ் இன்னும் பிறக்கல, தமிழ் இன்னும் தேசியத்தில் பிறக்கல. ஆனா வைதீகத்துக்கு 20,000 ஆண்டு ஆகுதுங்கிறாங்க. நண்பர்களே, நமது வரலாற்றை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் எந்த அளவிற்கு அறிவுடையவர்களாக இருந்திருக்கின்றோம், அறிவில் மேம்பட்டிருக்கின்றோம், செயல்பாடுகள் மேம்பட்டிருக்கின்றோம், எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம், ஒரு விலங்கு நிலையிலிருந்து எந்த அளவிற்கு நாகரிகத்திற்கு நாம் முன்னேறி இருக்கின்றோம் என்ற அளவிடுவதற்கு நம்ம இந்த வரலாற்றை தேடுகின்றோம். நாம் எதுவுமே செய்யலைன்னா, எதற்குமே லாயக்கற்ற, வாய்ப்பற்ற, திறமையற்ற ஒரு என்ன சொல்றது அடிமை இனம் என்பதாக நம்மை நாமே ஏற்றுக்கொள்வோம். மனிதனுக்கு வரலாறு உண்மை தர வேண்டும். மனித இனத்திற்கு வரலாறு அறிவை தர வேண்டும். இனியும் சொல்ல போனால் பண்பாட்டை உயர்த்த வேண்டும். வரலாறு வேற்றுமை விதைப்பதற்காக அல்ல, துவேஷத்தை விதைப்பதற்காக அல்ல, வரலாறு பொய்யை மெய் என்று ஏற்றுக்கொள்வதற்காக அல்ல. வரலாறு உண்மையின் அடிப்படையில் படைக்கப்பட்டால் நமக்கு தெரியும், நாமும் உலக வரலாற்றுக்கு பெருந்தொண்டு ஆற்றியிருக்கின்றோம் என்று.